கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்த வெற்றி தமிழகத்தில் வெற்றி நிதிநிலை அறிக்கை வெற்றி முதல்வர் ஜோசப் விஜயின் கீழ் வெற்றி நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்திருக்கிறார். வெற்றி சட்டமன்றத்தில் ஒரே வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வெற்றி இல்லை, வெற்றி. ஏன்னா எல்லா ஸ்கீமுக்கும் வெற்றி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. வெற்றி விவசாயிகள், நேத்திக்கு நிதிநிலை அறிக்கை, இன்னைக்கு விவசாய நிதிநிலை அறிக்கை. அதில் விவசாயிகள் வெற்றி விவசாயிகள், வீட்டு பெண்மணிகள் வெற்றி வீட்டு பெண்மணிகள். எங்கே பார்த்தாலும் இந்த தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வெற்றியை எடுத்து ஒட்ட வச்சுட்டு வெற்றி வெற்றி வெற்றின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன எனக்கு பெரிய பிரச்சனைனா, நேற்றைக்கு பட்ஜெட் வந்துருச்சு, அந்த டாக்குமெண்ட் எனக்கு கையில் கிடச்சிருச்சு, நிறையா பத்திரிகைகளில் அது குறித்து விளக்கங்கள் வந்துருச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. உண்மையை சொல்கிறேன், நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். இப்படி திருப்பி அதை பலவிதமாக பிரிண்ட் அவுட் எடுத்து அதை இங்கிலீஷில் தமிழில் எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறையா அடிக்கோடிட்டு இங்கெல்லாம் டிக்கு போட்டு கம்மா போட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா அடிப்படையில் நான் ஒரு சில நம்பர்ஸை பார்க்குறேன், நான் தேடுறேன். அது எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. நமக்கு பிப்ரவரி மாதத்தில் ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது முந்தைய அரசினால். ஆட்சி மாற்றம் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால, அல்லது ஜென்ரலி இந்த கவர்மெண்ட் போய் இன்னொரு கவர்மெண்ட் வரும், இதே கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நிதியமைச்சர் மாறலாம், முதல்வர் வேறு ஒருவரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் அப்படிங்கிறதுனால பிப்ரவரி மாதம் அவங்க ஏப்ரல்லிருந்து அடுத்த மார்ச்சுக்கான ஒரு அப்ராக்சிமேட் திட்டம் ஒன்று போடுவாங்க. அப்படி ஒரு திட்டம் போடப்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. புதிய முதல்வர், புதிய நிதியமைச்சர். அப்போ நிதித்துறை செயலர், நிதியமைச்சர் அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை, முதல்ல அவங்க பண்ணது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. அந்த வெள்ளை அறிக்கையை நான் விரிவாக டீட்டெயில்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணேன். அது நிஜமாவே அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. அது இந்த அரசு எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறதுன்னு. அதுக்கு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாருன்னா, இது என்ன புதுசு இருக்குது, நாங்களே தான் சொல்லிட்டோமே, போன வருஷமே சொல்லிட்டோமே இதை அப்படின்னு. அதாவது மோசமான நிலையில் நம்முடைய நிதிநிலை இருக்குது அப்படிங்கிறத. இது இரண்டுக்கும் நடுவில் தமிழக வெற்றி கழகம் எக்கச்சக்கமாக வாக்குறுதிகளை அள்ளி வாரி வீசி வேற விட்டுருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்கிறதாக இருந்தால், சிலவற்றை மட்டும் சொல்வதாக இருந்தால், 1000 ரூபாயா கொடுத்துட்டு இருக்காரு ஸ்டாலின், நான் 2500 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து ஆரம்பித்து, பஸ் பயணங்கள்லேருந்து, இது முந்தைய அரசு செய்யாத, அதற்கு முந்தைய அரசு செய்த ஒரு நல்ல அண்ணனாக, பொறுப்புள்ள அண்ணனாக என்னுடைய தங்கைகளுக்கெல்லாம் திருமணமாகும் பொழுது ஒரு பவுன் ப்ளஸ் ஒரு பட்டுப்புடவை தரேன் அப்படின்னு இவர் சொன்னது. அதுக்கப்புறம் நல்ல அண்ணனாக மட்டும் இருந்தால் போதுமா, நல்ல மாமாவாக இருக்க வேண்டும் அல்லவா, அதனால் குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு தங்க மோதிரம் போடுறேன் அப்படின்னு. நல்ல வேளை சின்ன பிறந்த குழந்தை என் கை மாதிரி தடியாக இருக்காது விரல்லாம், அதனால் ஏதோ மெல்லிசாக இத்தினூண்டு விரலுக்கு சும்மா ஒரு தங்க கம்பி அப்படியே வளைச்சி விட்டு அதான் மோதிரம்னு சொல்லிடலாம். அங்கேருந்து ஆரம்பித்து இஷ்டத்துக்கு வேறு. அப்புறம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இந்தா நீ வச்சுக்கோ கொஞ்சம், உனக்கு அது, அப்புறம் மீன் பிடிப்பவர்களுக்கு இது, விவசாயிகளுக்கு அது, 200 யூனிட், எல்லா வீட்டுக்கும் 100 யூனிட் தானே வச்சுக்கிட்டு இருந்தீங்க, இந்தாங்க 200 யூனிட் வச்சுங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இவர் கொடுத்துருக்காரா. அது அப்போவே அதை ஒரு அனாலிசிஸ் பண்ணோம். டிவிக்கே என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, டிஎம்கே என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ஜெயிச்சே ஆகணுங்கிறதுனால அவங்களும் ப்ராமிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஏடிஎம்கே என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, மூணுத்தையும் ஒப்பிட்டு இந்த ப்ராமிஸ் எல்லாத்தையும் செயல்படுத்தணும்னாலே கிட்டத்தட்ட 70,000 80,000 கோடி ரூபாய் தாவேக ஜெயித்து வந்தால் தர வேண்டி இருக்கும், அடிஷ்னலாக செலவு பண்ணணும்னு. அப்போ நம்ம நினச்சிக்கிட்டோம், ஆமாம் இவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க, அதனால பரவாயில்ல அப்படின்னா ஜெயிச்சு வந்துட்டாங்க. இப்போ பணம் செலவு பண்ணணும், பணம் இல்லை, கஜானா காலி. கடந்த 2 மாதங்களில் 2-3 மாதங்களில் இவங்க பதவி ஏற்றதிலிருந்து 22,000 கோடி அவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள். சம்பளமே கடனில் தான் ஓடிட்டு இருக்கீங்க. இப்போ நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்கள் என்னென்னா, இந்த புதிய பட்ஜெட்டில் பிப்ரவரி போட்டதற்கு பிறகு, வெள்ளை அறிக்கை வந்ததற்கு பிறகு, இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு என்ன வருமானம் வரும் அப்படின்னு பெட்டர் எஸ்டிமேட் இருக்கா, நம்பர் 1. அடுத்து இந்த ஆண்டு நம்முடைய எக்ஸ்பெண்டிச்சர் தெளிவாக எவ்வளவு இருக்கும், பெட்டர் எஸ்டிமேட் வந்திருக்கா. இது ரெண்டும் கிடைச்சிடுச்சுன்னா நமக்கு ரெவென்யூ டிஃபிசிட் கிடைச்சிடும். இந்த ஆண்டு கிடைக்கும் வருமானம், இந்த ஆண்டு செய்ய போகிற செலவு, இரண்டுக்குமானது நமக்கு சர்ப்ளஸ் கிடையாது, நமக்கு டெபிசிட் தான், ரெவென்யூ டெபிசிட். இந்த ரெவென்யூ டெபிசிட்
ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெவென்யூ டெபிசிட்டை ஜீரோவாக ஆக்கி கொள்ளுங்கள். சர்ப்ளஸ் எல்லாம் நீங்கள் வைக்க வேண்டாம்யா, குறைஞ்சபட்சம் அந்த ஜீரோ ஆக்குங்க அப்படின்னு. சில ஸ்டேட்ஸில் இன்னைக்கு சர்ப்ளஸ் ரெவென்யூ, சர்ப்ளஸ் பட்ஜெட் இந்தியாவில் சில மாநிலங்களில் இருக்கிறது. நம்ம மாநிலத்தில் ரொம்ப நாளாகவே கிடையாது. அது எந்த நம்பரில் என்ன பகீரை கிளப்ப போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் ஏதாவது புதிய பரிமாணம் கிடைக்குமா, நமக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்க போகிறாங்களான்னு பார்த்தா இல்லை. அதுக்கப்புறமா நமக்கு மூலதன செலவு இருக்குது. இந்த ரெவென்யூ டெபிசிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து முதலீடுகள் பல இடங்களில் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கும் நம்ம இந்த இதுலேயே கேப் இருக்குன்னா அதே கடன் தான் வாங்கணும். ரெவென்யூ டெபிசிட்டை அடைக்க கடன் வாங்கணும், அதுக்கப்புறம் மூலதன செலவுகள் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கணும். அதுதான் சேர்த்தா ஃபிஸ்கல் டெபிசிட். இது ரெவென்யூ டெபிசிட், அடிஷ்னல் கடன், ரெண்டும் சேர்த்தா நமக்கு ஃபிஸ்கல் டெபிசிட். அப்போ ரெவென்யூ டெபிசிட் என்ன, ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன, இந்த ஆண்டு புதிதாக எவ்வளவு கடன் வாங்க போகிறீர்கள் அப்படின்னு எதுக்கு எஸ்டிமேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் ஒரு சில பழைய எஸ்டிமேட்டை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பர்டன் அடுத்த 5 ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு வந்து நிதி செயலர் வந்து அதை பற்றி ஏதோ சில கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறது? சரி, வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டது, அதுலேருந்து நம்ம வந்து இப்போ ஏதாவது புதிதாக ஏதாவது மாறி இருக்கா அப்படின்னு சிலவற்றை பார்ப்போம். இன்னும் மேபி இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணி பார்க்கணுமான்னு தெரியல. நம்முடைய ஒட்டுமொத்த கடன் சென்ற ஆண்டு முடியும் போது, அதாவது 31 மார்ச் 2026, அப்ராக்சிமேட்லி 10 லட்சம் கோடி. ஆனால் ஒட்டுமொத்த எக்ஸ்போஷர், அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டையும் அதில் சேர்த்துக்கிட்டு வேறு சில டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அங்கெல்லாம் இருக்கக்கூடிய கடன்களையும் சேர்த்திங்கன்னா 13.18 லட்சம் கோடி. அதுவும் சென்றாண்டு முடியும் போது. இதெல்லாம் வந்து 2026 மார்ச் 31. நம்ம கேள்வியே 31 மார்ச் 2027 நம்ம எந்த சந்தில் கொண்டு போய் நிறுத்தி விட போறீங்களா அப்படிங்கிறது தான். இந்த ஆண்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு சில எஸ்டிமேட் பார்ப்போம். இப்போ நடப்பு ஆண்டு 26-27, 2026-27 இன்டரிம் பட்ஜெட் பிப்ரவரியில் போட்டாங்கல்ல, பிப்ரவரியில் போட்டப்ப 1,22,000 கோடி கடன் வாங்க வேண்டி இருக்கும்னு தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருந்தார். இந்த நடப்பாண்டில் நம்ம கிட்டத்தட்ட 1,22,000 கோடி கடன் வாங்க வேண்டும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு அடுத்து ஒயிட் பேப்பர் கொடுத்தாங்க இல்லையா, ஜூன் மாதம், அதில் அவங்க சொன்னது வந்து இல்லைங்க, இவர் தங்கம் தென்னரசு சொன்ன 1.22 பத்தாது, நாங்கள் கிட்டத்தட்ட 1.64 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரெவென்யூவை ஓவர் ப்ரொஜெக்ட் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சர் அண்டர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் உண்மையா? அதுக்கப்புறம் இன்னும் பகீர் ஏதாவது வந்திருக்கா? கடந்த 2 மாதம், ஜூனுக்கு பிறகு ஜூலை, ஆகஸ்ட் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ குறைந்தபட்சம் இந்த ஆண்டு 1.64 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போகிறாங்க. அதில் ஏற்கனவே 22,000 கோடி ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட கடன் வாங்கிட்டாங்க. சென்ற ஆண்டு மட்டுமே 67,000 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டியிருக்காங்க. 67,000 கோடி ரூபாய் வட்டி. இது ஏன் இது முக்கியங்கிற கம்பேரிசன் சொல்கிறேன். இந்த ஆண்டு குறைந்தபட்சம் இப்போ நடக்கும் நிதியாண்டில் 78,677 கோடி ரூபா, அதாவது ஒரு ஆண்டு தாண்டுதுனாலே இன்னொரு 10,000 கோடி ரூபா வட்டி ஏறுதுங்க. அப்போ ஆக்சுவலி இப்போ என்ன நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுன்னா, 1.64 இல்லை, கிட்டத்தட்ட 1.8 lakh crores, 1.8 லட்சம் கோடி ரூபாய் பாரோயிங் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆனால் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு இல்லை. இப்போ இவ்வளவு கோடி இவங்க நம்ம முந்தைய அரசை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. தாவேக்கா உள்ள வரும்போது எனக்கெல்லாம் ரொம்ப பகீர்னு இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 5 லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்ட்டு. அப்போ கடைசியாக அந்த ஒயிட் பேப்பர் வந்த உடனே தங்கம் தென்னரசு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னார். நான் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிறேன், நாங்கள் வாங்கின கடனை விட நீங்கள் அடுத்த 5 ஆண்டில் அதிகமாக கடன் வாங்குவீங்க, குறைக்கலாம் முடியாது, பார்த்துக்கங்க அப்படின்னாரு. அது உண்மையாயிடும் போல இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து கடன்களை வாங்கி அள்ளி இருக்கோம்.
கிராஸ் பாரோயிங்ஸ் நீங்கள் கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் என்ன பாரோயிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி உள்ளே வருது. அவங்க வந்து முதல் ஆண்டுலேயே அவங்க 1,04,000 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. 25-26ல் 1,84,000 கோடி. இப்போ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் கிட்டத்தட்ட 1,80,000 கோடி தான் இந்த வருஷமும் வாங்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது. இப்போ இதை நான் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணால் ஆண்டுக்கு 1.8 லட்சம் கோடி அப்படின்னா இந்த அமௌண்ட் இந்த அடுத்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 9 லட்சம் கோடி குறைஞ்சபட்சம். அப்போ நம்ம 2 எஸ்டிமேட் கொடுக்கலாம். நம்ம சொன்னோம் இல்லையா, 5 லட்சம் கோடி இருந்துச்சுங்க அதிமுக ஆட்சியை விட்டுட்டு போகிறப்ப 2021ல். திமுக ஆட்சியை விட்டுட்டு போகும்பொழுது அதை அப்படியே டபுள் ஆக்கி 10 லட்சம் கோடி ஆக்கினாங்க. நான் சொல்கிறது கிராஸ் பாரோயிங். தாவேக்க 10 லட்சம் கோடிங்கிறத 20 லட்சம் கோடின்னு ஆக்க போகிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. நம்ம எல்லாம் தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஓகே, இது குறையுமா இல்லை இன்னும் அதிகரிக்குமா? ஒரு நிபுணர் வந்து சொல்கிறாரு, இது வந்து 22 லட்சம் கோடிக்கு கூட போயிடும் இந்த 5 ஆண்டுகளில். அதாவது இந்த 5 ஆண்டுகளில் தாவேக்க வெறும் 10 லட்சம் கோடி கடன் வாங்காது, 12-13 லட்சம் கோடி கடன் வாங்கும். கையில் ஏற்கனவே இருக்கிற கடன் ஒரு 10 லட்சம், அது வெறும் அரசுக்கு மட்டுமே இருக்கிறது. அது தவிர பொதுத்துறை நிறுவனங்கள், மின் வாரியம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 13. இவங்க அதுக்கு மேலே இன்னொரு ஒரு 12-13 வாங்குவாங்க. முடியும் போது இது 26ல் கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக நாம் என்ன நமக்கு ரெவென்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்ஷன் சுமார் 3.75 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய வருமானம். சுமார் அப்ராக்சிமேட்டாக. ஓகே, அதுலேயே கொஞ்சம் கேப் இருக்குது. நம்ம அந்த ஒயிட் பேப்பர் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து இன்டரிம் பட்ஜெட் சொன்னிச்சுங்க, இது 3.44 லட்சம் கோடி அப்படின்னு இன்டரிம் பட்ஜெட் சொல்லுது. திமுக போட்ட இன்டரிம் பட்ஜெட் அதை விட குறைச்சி தான் இருக்கும் அப்படின்னு ஒயிட் பேப்பர் சொன்னுச்சு. ஆனால் நம்முடைய பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆகஸ்டில் வந்து நமக்கு தெளிவாக இவங்க என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட 4.2 லட்சம் கோடி டு 4.3 லட்சம் கோடின்னு நினைக்கிறேன். அப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரெவின்யூ டிஃபிசிட்டு 80,000லேருந்து 90,000 கோடி வரைக்கும் இருக்கலாம். ரெவின்யூ டிஃபிசிட் மட்டுமே 1 லட்சம் கோடிக்கு கொஞ்சம் குறைச்சி. அப்போ நிதி பற்றாக்குறை அதுக்கும் மேலே இருக்கும். இது வருமான பற்றாக்குறை. இது ஒட்டுமொத்த நிதி பற்றாக்குறை போனீங்கன்னா அதுதான் நம்ம சொன்னோம், 1.7லேருந்து 1.8 லட்சம் கோடியாக இருக்கும் ரஃபா தேர் அபவுட்ஸ். ஸோ இந்த பட்ஜெட் வந்து எனக்கு மேக்ரோ நம்பர்ஸ் மட்டும்தான் முக்கியம். அதில் நீ வந்து 100 கோடியை இதுக்கு அலோகேட் பண்ணுறியா, 50 கோடியை இதுக்கு அலோகேட் பண்ணுறியா, இங்கே வந்து விருந்தினர் விடுதி கட்டுறியா, இந்த ஸ்கூலில் ஏஐ போடுறியா, இதெல்லாம் வந்து அடுத்து நம்ம 2வதாக தான் அதுக்குள்ளே போனோம். ஓவரால் நம்பர் பார்க்கும்பொழுது பயங்கரமாக பகீர்னு இருக்குது. ஆனால் இவங்க வெற்றின்னு எல்லாத்துக்கும் பேர் வச்சிடுறாங்க. நாங்கள் வெற்றிகரமாக கடன் வாங்குவோம், அதனால் அது வெற்றி கடன் வாங்கும் திட்டம். நாங்கள் வெற்றிகரமாக உங்களுக்கு பதிலுக்கு வட்டி கட்டுவோமா என்பதே எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய தோல்விகளை எல்லாம் நாங்கள் வெற்றி என்று பெயர் மாற்றம் செய்து விடுவோம் அப்படிங்கிற லெவலில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆக இந்த வெற்றி பாட்காஸ்ட்டை நீங்கள் அனைவரும் உங்களுடைய நண்பர்களிடம் கொண்டு போய் சேருங்கள். இது வந்து வெற்றி வணக்கம் மட்டும்தான். ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவென்யூவில் இன்க்ரீஸே கிடையாது பெரிய அளவுக்கு. இதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு மத்திய அரசுலேருந்து ஒரு 4,000 கோடி ரூபா கடன் பாக்கி இருக்குங்கிறாரு. இந்த 4,000 கோடிக்கு மேலே இன்னொரு 4,000 போட்டு கொடுத்தாலும் உனக்கு பிரயோஜனமே கிடையாது. நீ ஓட்ட பானையில் தண்ணியை பிடிச்சி ஊற்றிக்கிட்டே இருக்க நீ. அதுக்கப்புறம் என்னடான்னா அவன் வந்து ஒன்றிய அரசு எனக்கு ஒரு வாளி தண்ணியை கொடுக்கலங்கிற, அதையும் கொட்டி என்ன பிரயோஜனம்? எல்லாம் அப்படியே கீழே போகுது. ஸோ கடைசியாக வந்து நம்ம இந்த பட்ஜெட்டில் நிறையா இருக்குங்க. நீ பாருங்க, நல்லதாக இருக்கிறது 2 வார்த்தையாக சொல்லணும், இல்லாட்டி வெற்றி அரசுக்கு நம்ம ரொம்ப தவறு செய்தவர்களாகிடுவோம். இவங்க வந்து ஊழல் குறைப்பு அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை ஓரளவுக்காவது ஆரம்பிச்சிருக்காங்கங்கிறதுனால அந்த ஒன்றை மட்டும் பாராட்டுறேன். 2வதாக இந்த டெண்டர் முறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. இவங்க ஒரு சைலோஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் சப்ளையர் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வேறு இன்னொரு டிபார்ட்மெண்ட், இப்போ வந்து லெட்ஸ் சே பிடபிள்யூடிக்கு நீங்கள் சப்ளையராக இருக்க முடியாது. சப்ளையர் இருக்க முடியாதுன்னு இல்லை, அங்கே தனியாக பதிவு செஞ்சுக்கணும். அதை மாற்றி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு துறைக்கு வெண்டராக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டோடைய எல்லா துறைகளுக்கும் நீங்கள்
அந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ண தகுதியானவர். இது நிச்சயமாக நல்லதானா நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து, இளைஞர்கள் சிறுதொழில் முனைவோர் பங்கேற்க குறைந்த மதிப்பு ஒப்பந்த புள்ளி விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. ஸோ புது நிறுவனங்கள், ரொம்ப சின்ன நிறுவனங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னெல்லாம் உங்களுடைய டேர்ன் ஓவர் இவ்வளவு இருந்தால்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் இப்போதாங்க ஆரம்பிச்சிருக்கேன்னா, இல்லை அதெல்லாம் கிடையாது, ஒன்று சேர்த்துக்க மாட்டேன், ஆட்டையிலே சேர்த்துக்க மாட்டேன், ஓடி போயிரு அப்படிங்கிறதுல ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்புறம் முந்தைய ஆட்சி, அதுக்கு நமக்கு நிறையா டேட்டா இருக்குது. திமுக ஆட்சி, அதுக்கு முந்தைய ஆட்சியும் அரசிடம் இருந்து எப்படி பணத்தை திருடி நம்முடைய சொந்த சொத்துகளையும் கட்சி சொத்தையும் அதிகரிப்பது, பார்ட்டி ஃபண்ட். அது இவங்க சொல்றது, நாங்கள் அதை செய்ய மாட்டோம், அதிலிருந்து பணத்தை சேமித்து நாங்கள் அதை கருவூலத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஒரு இடத்துல பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க, அதோடைய ஆக்சுவல் டேட்டா என்னன்னு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு மது ப்ரொக்யூர்மெண்ட், அதில் யூஷுவல் மாடல் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு நாங்கள் டெண்டரில் ஒரு அமௌண்ட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் சைடில் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு இந்த கையில் வாங்கி இப்படி வாங்கிடுவோம். அப்படி வாங்குறது இந்த பக்கமாக எடுத்து பார்ட்டிக்கு கொஞ்சம் கொடுப்போம், தேர்தலாம் நிற்கிறதுக்கு மீதியை நாங்கள் பேக்கெட்டில் போட்டுருவோம், மாட மாளிகை கூட கோபுரம் கட்டிடுவோம். அதை இப்போ நிறுத்திட்டு, அப்படிலாம் கிடையாது, அதை இப்போ என்ன அமௌண்ட் போட்டிருக்கோ அதை கொடுக்கணும், பார்ட்டி ஃபண்டெல்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ராவாக நீ கவர்மெண்ட்டுக்கு ஒரு கேஸுக்கு இவ்வளவு அப்படின்ட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது உண்மையிலேயே அரசுக்கு வந்ததுன்னா அதனால் அரசின் வருமானம் அதிகரிக்கும், தனிநபர் வருமானம் குறையும். அது அரசியல்வாதி என்பவருடைய தனிநபர் வருமானம் குறையும், அரசியல்வாதி ஒப்பந்தக்காரர் இன்பிட்வீன் அவங்களுக்கெல்லாம் குறையும், அவங்களுக்கு குறைஞ்சா நல்லது. ஸோ இதுலேருந்து எவ்வளோ பணம் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஊழலை குறைப்போம், அரசுக்கு வரும் வருமானத்தை அதிகரிப்போம், இது ரெண்டுலேயும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே அவங்க சிலதுக்கு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. எல்லா பேர்லையும் ரொம்ப முக்கியமாக வெற்றி அப்படின்னு வரணும். ஒரு உதாரணத்துக்கு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்க, வெற்றி காப்பீட்டு திட்டம் மாற்றுறது அப்படி இல்லை, அவங்க பண்ணல. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஐடியா சொல்லித்தரேன். ஓகே, விலையில்லா மடிக்கணினி திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம், வெற்றி மடிக்கணினி திட்டம். அப்படி வெற்றின்னு சொல்வதன் மூலமாக அது தமிழக வெற்றி கழகத்தை குறிக்கும். அதுக்கு வேற நேற்றுக்கு பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க அவங்கள பற்றி. எங்க வெற்றிங்கிறது ஒரு பொது பெயருங்க. நீங்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதுல இருக்கிற முன்னேற்றத்தை எடுத்துக்கிட்டு முன்னேற்ற மடிக்கணினி திட்டம், இவர் முன்னேற்ற மடிக்கணினி திட்டமா, இவர் வெற்றி மடிக்கணினி திட்டமா? இப்போ நான் தனியாக மிளகாய் அரைக்கும் கழகம்னு ஒன்று ஆரம்பித்து, நான் நாளைக்கு ஒரு திட்டம், மக்கள் தலையில் மிளகாய் அரைக்கும் மடிக்கணினி திட்டம், சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. எல்லாத்துக்கும் ஏன்டா வெற்றி? முதல்ல பார்க்கும் பொழுது எனக்கு புரியல அது. ஆஹா, தாவேக்க தங்களை பிராண்ட் பண்ணுறதுக்காக பட்ஜெட், அரசு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறாங்கன்ட்டு. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, என்ன தப்பு வந்துச்சு, எதுக்கெடுத்தாலும் கலைஞர், எதுக்கெடுத்தாலும் அண்ணா, அப்படி எதுக்கெடுத்தாலும் அண்ணான்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இவங்களும் அண்ணாவை கொண்டாட போகிறவங்க தான். ஆனால் எதுக்கெடுத்தாலும் வெற்றி அவங்க கேட்பாங்க. அப்புறமா நீங்கள் இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் தான் வெற்றி, விஜய்னா வெற்றி, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நாங்கள் விஜய்ங்கிற பேரை சொன்னால் அது வடமொழி ஆயிடுது. அதனால் விஜய்ங்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக நாங்கள் வெற்றிங்கிற தமிழ் வளர்ப்பு திட்டம், வெற்றி தமிழ் திட்டம் அப்படிங்கிறது. உங்களால் வருமானத்தை அதிகப்படுத்த முடியுமா? அப்போ திமுகவை திட்டினீங்க, நானும் சேர்ந்து திட்டினேன். பட் அவங்க இஷ்டத்துக்கு வாரி விட்டாங்க, கண்டபடி கடன் வாங்கி மாதம் 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாமல், இதெல்லாம் சஸ்டைனபிளே இல்லை அப்படிங்கிறத பற்றின கவலையே இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறீங்க, மாற்றிக்கிறீங்க, நிதி நிலைமை நாங்கள் நினைப்பதை விட மோசமாக இருக்கிறது, அதனால் இப்பொழுதைக்கு 1000 ரூபாய் கொடுப்பதே ததுங்கினத்தோம், இதில் நீங்கள் 2500 ரூபாய் கேட்டால் நாங்கள் சொன்னோம், ஆனால் செய்ய மாட்டோம், அப்புறம் இருக்கவே இருக்கு, எப்போ கொடுக்குறோன்னு சொன்னோமா அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் அப்படி சொல்லிடலாம். லட்சம் கோடி கணக்கான பணம் விரயமாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு இங்க பாருங்க, ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் இணைய வழி திட்ட அனுமதி அமைப்பு 40 கோடி, 50 கோடி, 20,000 பொது மின்வாகன சார்ஜிங் நிலையங்கள் 50 கோடி, இதெல்லாம் பிரைவேட் ஆளுங்க பண்ணலாம். நீங்க எதுக்கு பண்ணணும் இதெல்லாம்? மை ஹோம் மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வசதி திட்டத்தின் கீழ் 7 ஆண்டுகளில் 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். எத்தனை ரூபா செலவு பண்ண போறீங்க? நம்பரே போடல. 7 ஆண்டுகளில் 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். எத்தனை ரூபா? இது யார் தலையில் கட்ட போறீங்க? தமிழ்நாட்டில் யார் முதல்வர் ஆனாலும் அவங்களுக்கு முதல்ல இந்த கூவம் ஆற்றை சுத்தம் செய்யணும்னு ஒரு பேர் ஆர்வம் வந்துடும்.
இவங்களும் சொல்லிட்டாங்க, கூவம் மற்றும் அடையாறு ஆறுகளை மீட்டெடுத்து சென்னையின் அடையாளமாக மாற்ற. இதுக்கு எதுக்கு? அதுதான் நாரி போய் சென்னையின் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் சொல்றீங்க, யாராவது ஒருத்தர் செஞ்சிருக்கீங்களா? பட்ஜெட் டாக்குமெண்ட், பட்ஜெட் அதுல வந்து பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் வரையிலான மெட்ரோ வழித்தடம் திறக்கப்படும்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு சர்ன்னு பிரஷர் ஏறி, ஏற்கனவே தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போய் கைது பண்ணி வச்சிருக்காங்க. என்ன அது கைது இன்னும் இருக்கு, பை த வே இஸ் அரஸ்டட், அவர் ஆன் ஸ்டேஷன் பெயிலில் இருக்கார், அவர் வெளில. அதுக்கு மேலே சார்ஜ் ஷீட்லாம் போடணும். இப்போ எல்லா வேலையும் வந்து போன ஆட்சியில் நடந்துருச்சு. இந்த மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் போய் திறக்க போறாரு. அது அது அவங்க சொல்லுவாங்க, ஆமாப்பா நாங்கள் மட்டும் என்ன, நாங்கள் கட்டினதை வந்து நீங்கள் வந்து திறந்தல்ல அது மாதிரின்ட்டு. அது எதுக்கு பட்ஜெட்டில் போடணும்? பட்ஜெட்டில் போட்டால் கடுப்பு தான் ஆகும். 1000 ஆண்டுகள் பழமையான 213 திருக்கோயில்கள் 418 கோடியில் புனரமைக்கப்படும். இது வந்து நிஜமாவே இது ரொம்ப கடுப்பாகுது. நீங்கள் உங்கள் காசே கிடையாது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக அரசு கோவில்களுக்கு இன்ஃபேக்ட் மத சம்பந்தமான எதற்குமே பணம் தரக்கூடாது அப்படிங்கிறது தான் கணக்கு. இதில் நீங்கள் மைனாரிட்டிஸ் கொடுக்குறதெல்லாம் நான் விட்டுற போகிறேன். அது வந்து மைனாரிட்டிஸ்க்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு ஏதோ பணம் கொடுக்குறீங்க. இந்த கோவில்களுக்கு அந்த கோவில் நிதியிலேருந்தே தான் நீங்கள் ஏதோ பண்ண போகிறீங்க, அதோடைய கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து. உங்கள் பட்ஜெட்டே கிடையாது, உன் சம்பாத்தியமே இல்லை. அதான் ஏன் காசு எடுத்து கடத்தேங்காய வழிப்பிள்ளையாருக்கு கொடுத்துட்டு நான் தான் பண்ணேன் உடைச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சென்ற அரசு இதுதான் பண்ணிகிட்டு இருந்தது, அதுக்கு முந்தைய அரசு இதை தான் பண்ணிகிட்டு இருந்தது. நீங்கள் உங்கள் பட்ஜெட்லேருந்து ஒரு பைசா கொடுக்க போகிறதில்ல. கோவில்களுடைய நிதியை எடுத்து கோவில்களுக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அது ஆனால் பெருமை மட்டும் உங்களுக்கு. அப்புறம் ஸ்டாலின் வந்து, நான் இது வரிசையாக சொல்லிடுவோம், ஸ்டாலின் பிளாஸ்டாக இருக்கும் என எதிர்பார்த்த மக்களுக்கு வேஸ்ட்டு என சொல்லும்படி இருக்குன்னு அவர் ஜென்சி லாங்குவேஜில் இறங்கிட்டாரு. நேராக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு. நீ ஜெயிச்சு வந்தல்ல, 2500 ரூபா எங்கே? மகளிர் உரிமை தொகை எங்கே? வேலையில்லா இளைஞர்களுக்கு 4000 எங்கே? அதெல்லாம் நீ சொல்லவே இல்லை. ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர் சொல்லவே இல்லை. முழு பயிர்க்கடன் தள்ளுபடி இந்த பட்ஜெட்டில் இல்லவே இல்லை. இது வந்து சுரத்தில்லாத புஸ்வான பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் என்ன சொல்கிறோம், இப்போ இருக்கிற கூத்துக்கே நீ வந்து 1.8 லட்சம் கோடி கடன் நீங்கள் வாங்கணும், இருக்கிறத குறைங்கயா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் கேட்குறீங்க. அப்புறம் வரிசையாக தான் எடப்பாடி கே பழனிசாமி அதான் சொல்லியிருக்காரு, புதிய திட்டங்களை அறிவிக்காது ஏமாற்றத்தை அளிப்பதாக உள்ளது, தற்போதுள்ள கடனை எப்படி செலுத்தப் போகிறார்கள் என்று கேள்வி எழுகிறது. நம்ம அவர்கிட்ட கேட்டுக்கணும், சார் நீங்கள் பை சான்ஸ் கனவுல நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்கன்ட்டு. ஒட்டுமொத்தமாக நம்முடைய எந்த அரசியல் கட்சியின் தலைவருக்கும் இந்த மாநிலத்தை எப்படி ஆள்வது என்று தெரியவில்லை. ஆனால் இவர்களில் ஒருவர் நம் தலையில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறார், நம்ம அதன் கீழே உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் என்ன சொல்கிறார் பாருங்க, நிதி ஆதாரம் மிக குறைவாக இருந்த நிலையிலும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டை காங்கிரஸ் வரவேற்கிறது. என்ன ஒன்றும் பெருசாகவே என்ன வாக்குறுதிகள், நீங்கள் உங்கள் முக்கியமான வாக்குறுதியை 2500 ரூபா வாக்குறுதி தானே, அது எப்படி தருவீங்க? அது தர முடியாது. பே சண்முகம் வந்து மக்கள் நலனுக்கான அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கவை, ஆனால் நீங்கள் நவீன தாராளமய பாதையை ஒட்டி சில திட்டங்களை அமைத்து விட்டீர்கள். நான் இடதுசாரின்னு காமிக்கணும் இல்லையா, அவை ஏற்கத்தக்கதல்ல, அவ்வளோதான். சரி, இந்திய கம்யூனிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாத உதவித்தொகை 2500, ஆண்டுதோறும் 6 சமையல் எரிவாயு உருளை இதெல்லாம் இலவசம் என்ற வாக்குறுதி குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை. அதனால் அங்கே ஒரு குட்டு. இந்த பக்கம் மூத்த குடிமக்களுக்காக 1000 நடமாடும் மருத்துவ மையங்கள் வரவேற்புக்குரியது. பயிர்க்கடன் முழுமையாக இல்லாதது குட்டு. ஸோ ஒரு குட்டு, ஒரு சொட்டு, ஒரு குட்டு. அன்புமணி சிலதெல்லாம் வந்து வரவேற்றிருக்காரு, எதிர்கட்சியாக இருந்தாலும். அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த திருமணத்துக்கு 1 பவுன் தங்கம், பட்டுப்புடவை, எதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலையோ அதெல்லாம் அவர் ரொம்ப வரவேற்கிறாரு. அதே சமயம் மூத்த குடிமக்கள், பொழுதுபோக்கு மையங்கள், செயற்கை நுண்ணறிவு திறன், அது எல்லாத்தையும் சொல்லிட்டு பள்ளிக்கல்விக்கான நிதியை குறைத்திருப்பது ஏமாற்றம் அளிக்கும். அப்புறம் ஜி.கே. வாசன் அனைத்து தரப்பினருக்குமான பட்ஜெட்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, கட்சி மாறுறாரு, அணி மாறுறாரு. சீமான் ஒன்றும் உருப்படியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நல்லா ஜாலியாக இருக்கும், இது வந்து பொம்மைகள் மாதிரி வச்சுருந்தோம்னா இது அங்கங்கே நகர்த்தலாம், இது வந்து ஊத்தல் வேஸ்ட்டு சைடு, இது சூப்பர் ஃபண்டாஸ்டிக் அப்படிங்கிறது இது அப்படியே நகர்த்திக்கலாம். சூப்பர் அப்படின்னா ஜி.கே. வாசன் சூப்பர், சீமான் குப்பை. வெற்றி எனும் பெயரை மட்டுமே கொண்டுள்ள வெற்று அறிக்கையாகத்தான் தாவேக அரசு நிதிநிலை அறிக்கை உள்ளது. ஜவாஹிருல்லா அவர் வந்து இந்த பக்கம், திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களின் பெயர்களை மாற்றுவதால் வரலாற்றை மாற்ற முடியாது, அறிக்கையில் மாற்றத்தை காண விரும்பியவருக்கு இது ஏமாற்றமாக உள்ளது. காதர் மொஹிதீன் கெஸ் பண்ணுங்க, அவர் எல்லாத்தையும் விட்டாரு. ஹஜ் பயணிகளுக்கு
ரூபாய் 10,000 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் வாழ்க. சிறுபான்மையினர் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது, வரவேற்புக்குரியது. இதில் ஒரு பாயிண்ட் சொல்லிடணும். இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு சென்ற ஆண்டு 48,000 கோடி அலோகேஷன், இந்த ஆண்டு அது சுமார் 44,000 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏன்னா பள்ளிக்கல்வி போன்ற ஒன்றுக்கு நீங்கள் எப்படி பணத்தை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாரும் கேட்பது. இன்ஃபேக்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு அரசின் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருப்பது என்னன்னா, அலோகேஷன் போன தடவை அவங்க 48,000 கோடி போட்டாங்க போன வருஷம். ஆனால் உண்மையிலேயே அவங்க செலவு பண்ணது 42,000 லட்சம் தான். 42,000 தான் அவங்க செலவு பண்ணாங்க. அதனால நாங்கள் அந்த பேஸில் என்ன 42,000 செலவுன்னு எடுத்துக்கிட்டு அந்த செலவை விட அதிகமாக தான் நாங்கள் இந்த தடவை 44,000 லட்சம் தான் நாங்கள் இப்போ அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விதத்தில் நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி இதுக்கு வந்துடுவோம் பாருங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு அலோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஸ்கூல் எஜுகேஷன் 44,527 கோடி ரூபாய். ஆனால் அதே நேரம் தமிழ்நாட்டிலேயே ஏதாவது ஒன்று மிகவும் மோசமான முறையில், வருந்தத்தக்க முறையில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது பள்ளிக்கல்வி தான். அலோகேஷன் அதுக்கு தான் அதிகம், ஏமாற்றமும் அங்கு தான் அதிகம். இத்தனை ரூபாய் போயும் நம்முடைய அரசு கல்வி நிலையங்களிலிருந்து பள்ளிக்கூடம் என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பாருங்க. இன்னும் சாரியாக மக்கள் வெளில கிளம்பி போய் தனியார் கல்வி கூடங்களில் தான் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் 39,609, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை 29,863, சுகாதாரம் 23,357 அப்படின்னு கடைசியாக ஹையர் எஜுகேஷன் பாருங்கள், வெறும் 8,393 கோடி ரூபாய் தான். ஒப்பு நோக்க இது எவ்வளோ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஐஐடி மெட்ராஸுக்கு மட்டுமே ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் மத்திய அரசு அதில் செலவழிக்கிறது. அது கிட்டக்க கூட அவங்களால அதற்கு இணையான ஒரு கல்வி நிலையத்தை மாநில அரசால் ஏன் உருவாக்க முடியவில்லை என்றால் இதுதான் ஒரே காரணம். அதை தவிர பிரைவேட் ஃபண்டு சமீபத்தில் ஒருவர் ஒரு 140 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு ஐஐடி மெட்ராஸ்க்கு. சர்வசாதாரணமாக வெளியிலிருந்து அவர்கள் திரட்டும் நிதி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் சில 100 கோடி ரூபாய்கள் ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்குது. மாணவர்கள்ட்டேருந்து, முன்னாள் மாணவர்கள்ட்டேருந்து அவங்களுக்கு அலுமினியிலேருந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நம்ம வி ஆர் நோவேர். மத்திய அரசு கல்வி நிலையங்கள் இந்த காரணத்தினால தான், பெட்டர் அலோகேஷனால தான் அது சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் அதோடு போட்டி போடும் அளவுக்கு ஒரு கல்வி நிலையத்தையாவது நீங்கள் உருவாக்கி காமிக்கணும் இல்லையா? அதுக்கான ஒரு முயற்சியே கிடையாது. அப்படியே லிஸ்ட் அப்படியே கீழே இறங்கிட்டே வருது. எலக்ட்ரிசிட்டி சப்சிடி, டொமஸ்டிக் அண்ட் அக்ரிகல்ச்சரல் கன்சியூமர்ஸ் சேர்த்து 18,860. அதில் டொமஸ்டிக் இந்த 200 யூனிட் தராங்க இல்லையா, அதுக்கு சுமார் 4,000 லட்சம் கோடி ரூபாய் தான். மீதி எல்லாம் அக்ரிகல்ச்சரல் யூசர்ஸ்க்கு போகுது. அதை தவிர அக்ரிகல்ச்சருக்கான பட்ஜெட் ஒரு 14,984. ஃபுட் சப்சிடி 14,000 கோடி. நம்ம இந்த விலையில்லா அரிசி திட்டம் அதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 13,000 கோடி. அதை வச்சுக்கிட்டு 13,500 கோடி போதவே போதாது. நம்ம எதிர்பார்க்கறது, நம்ம எங்கே அதிகமாக பணம் செலவு பண்ணணும், பள்ளிக்கல்வி நம்ம கொடுக்குற பணத்துக்கு நமக்கு வேல்யூ வருதா, நாளைக்கு நம்ம இதை தொடரணுமா இல்லை இதை வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நான் நிஜமாவே இந்த பணத்தை விட குறைவாக செலவு செய்து நம்முடைய மாணவர்களுக்கு இன்னும் திறனான கல்வியை கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதில் கையை வச்சா பொதுமக்களை விட டீச்சர்ஸ் தான் என்னை அடிக்க வருவாங்க. பெரும் பண நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்துவது இந்த பள்ளிக்கல்வித்துறை தான் என்று நான் தைரியமாக சொல்கிறேன். எல்லாம் பின்னூட்டத்தில் என்ன திட்டுங்க. ஹெல்த் 23,357 அதிகப்படுத்தணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் கடுமையாக அதிகப்படுத்தணும். நம்ம தரமான குறைந்த மலிவு விலை பஸ் வசதிகளை நாடெங்கும் ஏற்படுத்த வேண்டும், மாநிலமெங்கும் ஏற்படுத்த வேண்டும் நம்ம சொல்கிறோம். அதுக்கு அலோகேஷன் இல்லை. மற்றபடி ஏதோ இருக்கிற பணத்தை நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்க. பட் இவ்வளோ தான் பண்ண முடியும். ஏன்னா பணம் அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு விரயமாகிறது. இவ்வளோ மோசம். நீங்கள் அப்புறம் அதை தவிர நீங்கள் ஃபார்ம் லோன் வைவருக்கு ஒரு 5,900 கோடி தான் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே இடதுசாரிகளுக்கும் மற்ற எதிர்கட்சிகளுக்கும் கோபம் வருது. நம்முடைய சொந்த அதை தவிர ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு 1,545 கோடி அதிகமாக ஏற்கனவே இருக்கிறதுக்கு மேலே. அப்புறமா டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் பவர் உங்களுக்கு தெரியும். அப்புறம் புதுசாக இவங்க அறிமுகப்படுத்தியிருக்கிற வெற்றி ஹவுசிங் ஸ்கீம், வீட்டு வசதி திட்டம். முதல் ஆண்டு இந்த வருஷத்துக்கு மட்டுமே 3,500 கோடி ரூபாய் 70,000 வீடுகளுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு
5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. தெரியல, இது ரீசனபிளி ஹை நம்பராக இருக்கலாம். ஆனால் இதில் ஏற்கனவே வந்து மத்திய அரசோட ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டமும் இந்த திட்டமும் எப்படி இணையுது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. ஸோ அதில் எவ்வளோ பணம் தராங்க, இதில் எவ்வளோ தரப்போகிறாங்க, ரெண்டும் சேரப்போகுதா அப்படின்ட்டு. மற்றபடி இவங்க இதெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டது. தங்க மோதிரம் திட்டம், குழந்தைகளுக்கு மாமா சீர்திட்டம், அதுக்கு ஒரு 560 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, எவ்வளவு குழந்தைகள் சென்ற ஆண்டு பிறந்தன அரசு மருத்துவமனைகளில், அதை கணக்கு வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ நீ மோதிரம் தர போகிறேன்ட்டு இன்னும் 10 பேர் வந்து அங்கே பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பிரசவத்தை 560 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் கல்யாணம், கல்யாணம் வந்து என்ன பேசிஸில் நீங்கள் வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறீங்க? அவங்க வந்து 8 கிராம் தங்கமும் ஒரு புடவையும், பட்டு புடவையும் அப்படின்னு. இதுக்கு 812 கோடி நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்க. இது எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னே தெரியல. அட்லீஸ்ட் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகள்னு சொல்கிறீங்க. இதில் வந்து ஒரு ஆண்டு வருமானம் இவ்வளோ இருக்கிறவங்க அப்படின்னா தெரியல. அது பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து இந்த பென்ஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். அது ஒரு பெரிய ஒரு டிக்கிங் டைம் பாம் உங்கள் தலைமையில் இருக்குது. ஒன்று வந்து சம்பளம், இன்னொன்று இந்த பென்ஷன். இந்த பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் வந்து போன ஆட்சி சில பல சித்து வேலைகளெல்லாம் செய்து நாங்கள் ஒரு புது பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரோம் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் கட்டுடைத்து பேசினோம். ரொம்ப தெளிவாக நீ பாரு, நீ கான்ட்ரிபியூட் பண்ணு, நான் பென்ஷன் உன் பணத்தை ஒழுங்காக நிர்வகிக்கிறேன், உனக்கு நீ கிளம்பும் போது உனக்கு கொடுக்குறேன், என்கிட்டலாம் உன்கிட்ட கொடுக்குறதுக்கு காசு இல்லை, பட்ஜெட்ரி அலோகேஷன் போடுறேன், ஒவ்வொரு வருஷமும் நீ எவ்வளோ ரூபா போடுறியோ நான் அதோட கூட இவ்வளோ ரூபா போடுறேன் உன் சார்பில், அவ்வளோதான். மற்றபடி நீ ரிட்டையர் ஆகும்பொழுது அந்த என்ன பணம் சேர்ந்துருக்கோ அதை அப்படியே உனக்கு கையில் கொடுக்குறேன். அது வளர்ந்துருக்கும், அது டீசெண்டாக இருக்கும், அவ்வளோதான் கொடுக்க முடியும். இல்லைனா நான் காலி அப்படிங்கிற உண்மையை பேசாமல் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க எல்லா ஆளுகளும். சேலரிஸ் ப்ளஸ் பென்ஷன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை டோட்டல் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், அதுதான் வந்து கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறது. இந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சரு கணிசமான அளவுக்கு 64%. அதாவது உங்களுக்கு 100 ரூபாயில் 65 ரூபா போயிடுது. அது நீங்கள் தொடவே முடியாது. வெறும் 35 ரூபாயை வச்சுக்கிட்டு நீங்கள் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க. பள்ளிக்கல்விக்கு நீங்கள் வந்து 44,000 ரூபா சொல்கிறீங்க இல்லையா, 44,000 கோடி ரூபா. இதில் எவ்வளவு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பணம் அதுலேயே போயிடும். நிதித்துறை செயலர் சித்திக்கி வந்து நிதிநிலையை சரி செய்ய படிப்படியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த படிப்படியானது என்ன அப்படிங்கிறத என்ன ஒரு வருடம் கழித்து தான் பார்க்க முடியுமா? பார்ப்போம். மத்திய அரசிடமிருந்து 7,000 கோடி அளவுக்கு நிலுவைத் தொகை வர வேண்டியுள்ளது. சரி, மற்றதெல்லாம் ஓகேயா? டாஸ்மாக் கடைகள் வாயிலாக 1,500 கோடி வந்திருக்கிறது. அப்புறம் ஒரு பக்கம் போதையை ஒழிப்போம், போதையில்லா தமிழகம் அப்படிங்கிறீங்க. அது நாங்கள் மதுவுக்கு இல்லை, அது மாத்திரைக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா சரி, பரவாயில்ல, விட்டுருவோம். பதிவுத்துறையில் எப்படி வருமானத்தை அதிகரிப்போம் அப்படின்னா அதுக்கு தான் அங்கே ஏற்கனவே பிரமாதமாக ஊழல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் வேற ஒரு வேட்டு வச்சுருக்கீங்க. இப்போ பதிவுத்துறையில் வந்து நீங்கள் எல்லா பர்சன்டேஜும் மேலே ஏற்ற போகிறீங்க. அதில் பர்சன்டேஜ் மேலே ஏற்றினா ஒரே சண்டையாக முடிஞ்சிடும். கைட்லைன் வேல்யூவை மாற்றணும். ஏன்னா கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது மார்க்கெட் வேல்யூக்கும் கைட்லைன் வேல்யூக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஒரு இடத்துல ஸ்கொயர் ஃபீட் 25,000 ரூபா மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். சென்னையில் ஒரு சில இடங்கள், ஹெவியான இடங்கள் அப்படி தான் ஓடிட்டுருக்கு. அங்கே கைட்லைன் வேல்யூ 10,000 ரூபா 15,000 ரூபா இருக்குதுன்னு வச்சுப்போம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, வெள்ளையில் போடுறத கைட்லைன் வேல்யூவை போட்டுட்டு மார்க்கெட் வேல்யூக்கும் கைட்லைன் வேல்யூக்கும் இடைப்பட்ட அமௌண்ட்டை கருப்பில் கேஷாக டீல் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஸ்டாம்ப் டியூட்டி வர்றதில்லை. இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க? இது வந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய குற்றமாக இது இருக்கிறது. இதை எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க? நீங்கள் வழிகாட்டி மதிப்பை ஏற்ற போகிறீங்க. வழிகாட்டி மதிப்பை மார்க்கெட் மதிப்போடு இணைந்து போகுமாறு அதை மாற்ற வேண்டும். அதுதான் ஒரே வழி. இதை தவிர உங்களுக்கு வந்து வருமானத்தை அதிகரிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? வணிக வரித்துறையிலும் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறோம். ஜிஎஸ்டி நடவடிக்கையால் 4,500 கோடி ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் என்று நம்புகிறோம். பத்திரப்பதிவு துறையில்தான் கட்டணங்களை உயர்த்தி வருவாயை பெருக்கும் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. மொத்த பற்றாக்குறை 1.22 லட்சம் கோடி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நமக்கு வந்து அதை விட அதிகமாக ஆகும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம், எதிர்பார்க்குறோம். அவரே வந்து இந்த நிதியாண்டில் 1.22 லட்சம் கோடி கடன் பெற திட்டமிட்டுள்ளோம் அப்படின்னு. ஆனால் அவர் கொடுத்த ஒயிட் பேப்பர்லேயே
1.8 லட்சம் கோடி வரைக்கும் தேவைப்படும் என்று அவர் சொன்னது நம்மகிட்டே இருக்குது அந்த ஒயிட் பேப்பரில். பார்க்கலாம். மதுபான விற்பனையை உயர்த்தப் போகிறீர்கள். சென்ற ஆண்டு 51,000 கோடி வருவாய் கிடைத்தது. இந்த ஆண்டு 55,000 கோடி கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம். கடந்த 3 மாதங்களில் சுமார் 21,000 கோடி கடன் பெறப்பட்டுள்ளது. முந்தைய காலாண்டுடன் அடுத்த காலாண்டை ஒப்பிடக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இந்த நிதியாண்டில் 1.22 லட்சம் கோடி கடன் பெற திட்டமிட்டுள்ளோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் டாக்குமெண்ட்ஸ் தட் வி ஹாவ், அவரே வெளியிட்ட ஒயிட் பேப்பர் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு நல்லா இல்லை. வெற்றியில் தொடங்கி வெற்றியோடு முடியுமா அப்படின்னு வேண்டிக் கொள்ளத்தான் செய்யணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் எனக்கு இந்த பட்ஜெட் பெரும் பீதியை கிளப்பி இருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழகம் ஒட்டுமொத்தமாக திவாலாகி விடுமா? வளர்ச்சி திட்டங்கள்ங்கிறத செயல்படுத்துறதுக்கே பணம் இருக்குமா? நம்ம ஒயிட் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எங்கே பார்த்தாலும் வச்சுக்கிட்டு அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு பயம் இருக்கிறது. சந்தோஷமாக இதை பற்றி ஒன்றும் சொல்வதற்கு மேலே ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம், வெற்றி வணக்கம். இது பத்ரி சேஷாத்ரி, கிழக்கு நியூஸ்.